ஹலோ. ஹலோ மிஸ்டர் முருகேசன். ஆமாம், நீங்கள்? நான் சூர்யா பேசுகிறேன், ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன், அருணாச்சலத்தோட புள்ள. சார் சொல்லுங்கள் சார். என் டேடியோட பிறந்த நாளுக்கு நீங்கள் தானே இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணீங்க? ஆமாம் சார். ஆனால் டெலிவரிலாம் பண்ணியாச்சு சார். யா அதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் அதில் ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. அப்படியா சார்? என்ன சார் ஆச்சு? என்ன தப்பு? அது சூர்யான்ற பேருக்கு பக்கத்தில் என் ஒய்ஃபோட பேரு வரல. அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. இல்லையே சார், என்கிட்ட அப்படி ஒரு பேரே எழுதி தரலையே சார். உங்கள் பேர் மட்டும் தான் கொடுத்தாங்க. உங்கள் அம்மாவுக்கு அனுப்பி பொறுப்பு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் பிரிண்ட்லேயே ஏற்றினேன். அதான் சார் மிஸ் ஆனது உங்க சைட்ல இருந்து இல்ல சார், எங்க சைட்ல இருந்து தான் மிஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. என் ஒய்ஃபோட பேர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அப்படிங்களா சார்? சார் இப்போ என்ன சார் பண்றது? அது ஒன்றும் இல்லை, அடிச்சது எல்லாமே விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். இப்போ என்னோட வைஃப் நந்தினியோட பேரை சேர்த்து புதுசா இன்னும் சில பத்திரிக்கை வேணும் எனக்கு. சரிங்க சார், நாளைக்கு ஒரு 10 மணிக்குள்ள முடிச்சு கொடுத்துட்றேன் சார். அதே மாதிரி ஒரு 200 காப்பி போதுமா சார்? அது ஓகே. ஆனா ஒரு விஷயம், எனக்கு என்ன எமர்ஜென்சினா எனக்கு இன்னைக்கு நைட்டு அதெல்லாம் வேணும். நாளைக்கு விடியறதுக்குள்ள எல்லாம் என் கையில இருக்கணும். எப்படி சார் முடியும்? மணி 10 ஆயிடுச்சு சார். பிரசம் மூடிட்டு பசங்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டேன் சார். சார் நாளைக்கு தான் சார் பண்ண முடியும் சார். வேணா ஒன்று பண்ணுறேன் சார், பசங்களை காலையில் சீக்கிரம் வர சொல்லி காலைல 10 மணிக்கு உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறேன். இருங்க சார், இதை பாருங்க, எனக்கு என்ன எமர்ஜென்சினா நைட்டே அதெல்லாம் எனக்கு தேவை சார். பெரிய இடத்துலேருந்து பேசுகிறீங்க, முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் சார். சார் கடையே க்ளோஸ் பண்ணியாச்சு சார். இதை பாருங்க சார், பணத்தை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. இதுக்கு எவ்வளவு செலவாகுமோ அதுக்கு 10 டைம்ஸ் நான் உங்களுக்கு பணம் தரேன். எவ்வளவு வேணாலும் நீங்க பணத்தை வாங்கிக்கோங்க, அதை பத்தி கன்ஃபியூஷனே வேண்டாம். ஆனா எனக்கு நாளைக்கு விடியறதுக்குள்ள 5 மணிக்குள்ள என்கிட்ட அந்த பத்திரிகை இருக்கணும், அவ்வளவுதான். 10 மடங்கா? சரி சார், ஒன்று பண்றேன் சார். போன எல்லாரையும் வர சொல்லி நைட்டே வேலையை முடிச்சு காலையில கொடுத்துறேன் சார். நோ, காலையில இல்ல, எனக்கு விடி காலையில 5 மணிக்குள்ள என்கிட்ட இருக்கணும், அவ்வளவுதான். சரி ஓகே சார், கொடுத்துடலாம் சார். ஓகே. இத பாருங்க, இன்னொரு விஷயம் முக்கியமா, நார்மலா இருக்கிற அந்த டிஜிட்ஸ்ல எழுதாம நந்தினியோட பேரு இன்னும் கொஞ்சம் அதிகமா பெருசா இருக்கணும் மத்த எல்லாரோட பேரை விட. ஓகே சார். சார் நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த பேரை மட்டும் டைப் பண்ணி என் போனுக்கு அனுப்பிடுங்க சார். யா இப்போ அனுப்புறேன், இதே நம்பர்ல இருந்து அனுப்புறேன். ஓகேவா? ஓகே சார். ஆனா இதோ பாருங்க, பத்திரிகையோட காலையில 5 மணிக்கே வந்துருங்க. டைமிங் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே சார், கண்டிப்பா வந்துடுறேன் சார். தேங்க்யூ. பேரையா மிஸ் பண்ற? சொல்றேன். எப்படி இருக்கே? ஒரு நைட்ல இவ்வளவு நடந்துருச்சா? படன்னு எல்லாத்தையும் பண்ணிட்ட போலயே. அந்த ஆளு முதல்ல முடியாதுன்னு தான்டா சொன்னா. ஆனா நான் 10 மடங்கு பணம் அதிகமா தரேன்னு சொன்னதும் டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டான். அதெல்லாம் பணம் இருந்தா எந்த வேலையா இருந்தாலும் பண்ணிடலாம்ல. டேய், இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா? நான் புதுசா பத்திரிக்கை அடிச்ச விஷயம் வீட்ல என் தாய் குலத்துக்கு தெரியாது. என் தாய் குலம் என்ன வீட்ல யாருக்குமே தெரியாது. அவங்க அடிச்ச பத்திரிக்கை தான் நினைச்சு எல்லாருக்கும் போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டே எதுக்குடா அந்த தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம்? இதுல என்னடா ரிஸ்க் இருக்கு? எப்படியும் போற இடத்துல தெரிஞ்சிரும் மச்சான். அதுல என்ன இருக்கு? மேபி தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். போட்டவ மச்சான், ஒரு சில இடத்துல நம்ம பத்திரிக்கை கொடுக்க போனோம்னு வச்சுக்கேன், நம்ம கண்ணு முன்னாடியே பிரிச்சு படிப்பாங்க. அப்படி படிச்சா ஒருவேளை இமிடியேட்டா தெரிஞ்சிடலாம். இதை இவங்க பாட்டுக்கு கொடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்களும் கேஷுவலா சரி சுந்தரவல்லி மேடம் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க பேரெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைச்சு அவங்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வந்துருவாங்கல்ல. அப்படியே நடந்தாலும் சூப்பர் தானே, நல்லதுதான்டா. என்னடா நல்லதுங்கிற? இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிய வந்தா எவ்வளவு கோபப்படுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு மச்சான். பத்திரிக்கையில நந்தினியோட பேரை போடக்கூடாதுன்னு தான் அவாய்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நீ நந்தினியோட பேரை போட்டு பத்திரிக்கையே அடிச்சிட்ட. அதுவும் அவங்க கையாலேயே எல்லாத்துக்கும் குடுக்க வேற வச்சிட்ட. அது இன்னும் கோபத்தை கிளப்பு மச்சான். இப்ப என்ன ஆகும்னு நினைக்கிற? உனக்கு ஒன்னாகாதுடா, ஆனா மொத்த கோபத்தையும் நந்தினி மேல தானே கொட்டுவாங்க. அப்படி கொட்டுறதுக்கு நான் விட்டுருவேனா? அதெல்லாம் நீ விட மாட்ட மச்சான். ஆனா நான் அதை சொல்லல, எதுக்கு தேவையில்லாம வீண் பிரச்சனை? டேய் மச்சான், என் தாய் குலம் இன்விடேஷன்ல நந்தினியோட பேரை அவாய்ட் பண்றதன் மூலமா எனக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ண அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியலையா? இந்த பத்திரிகையில பேரை போட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நந்தினி நம்ம வீட்டுல ஒருத்தி ஆயிடுவாள்.
அந்த தகுதிய நாம அவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு அவங்க சொல்லாம சொல்றாங்கடா. எப்படி? அப்புறம் நீங்க ஏதாவது பதிலுக்கு பதில் சொல்வீங்க, அதெல்லாம் எதுக்கு? அப்புறம் அந்த நிகழ்ச்சியோட நோக்கமே கெட்டு போய் ஒரு மாதிரி ஆயிடும்ல. அப்படியா? அப்படியா? அதனால நான் கொஞ்சம் தூரமாவே இருந்து பாத்துக்கிறேன். எனக்கு ஐயா பிறந்த நாள் பாத்துட்டா போதும். பக்கத்துல இருக்கணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. சாமிய பக்கத்துல இருந்து பார்த்தாலும் தூரமா இருந்து பார்த்தாலும் சாமி சாமி தானே சார். ஓஹோ, அப்படியா? சரி, ஓகே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ தூரமாவே இருந்து பாத்துக்கோ. ஆனா இந்த விஷயத்த நீ நேரா போய் டாடி கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தா அவருக்கு ஓகேனா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. சார், ஐயா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு சார். அப்போ நான் மட்டும் ஒத்துப்பேன்னு நினைக்கிறீங்களா மேடம்? சொல்லுங்க சார். இல்ல, எனக்கு புரியல. அத்தனை பேர் அங்க இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு தூரமா போய் நின்னு பார்க்கணும்? யாரோ ஏதோ நினைப்பாங்கன்னு நீ பயந்து போய் தூரமா போய் ஒளிஞ்சுக்கணுமா? நந்தினி, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நீ அங்கதான் இருக்கணும். சார். என்ன சார்? ஒரு சாரும் கிடையாது, மோரும் கிடையாது. இத பாரு நந்தினி, டாடியோட பர்த்டேக்கு அவர் பக்கத்துல தான் நீ இருக்கணும். அவரை நீ மனசார வாழ்த்தணும். எனக்கு அதான் வேணும். சார், ஏன் வயசு என்ன, ஐயா வயசு என்ன? அவர் தகுதி எங்க, ஏன் தகுதி எங்க? நான் வாழ்த்தெல்லாம் முடியாது. வேணா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஆசீர்வாதம் வாங்கி இல்ல ஆசீர்வாதம் கொடு, என்னமோ பண்ணு. அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நாம 2 பேரும் அந்த டைம்ல அவர் பக்கத்துல தான் இருக்கணும். அதுதான் மேட்ரு. ஓகேவா சார்? என்ன ஓகேவா? இன்னைக்கு ஈவினிங் நான் பத்திரிக்கை கொடுத்தவங்கள முக்காவாசி பேரு கண்டிப்பா வந்துருவாங்க. மா, எனக்கு ஒண்ணு தோணுதுமா. சொல்லு. எப்படி இருந்தாலும் அவ பேர் போட்ட இன்விடேஷன் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்றீங்க. மேக்சிமம் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்றீங்க. எதுக்கு எல்லாரையும் வர வச்சு நாமளே அசிங்கப்படணும்? பேசாம தவிர்க்க முடியாத காரணத்தினால பிறந்தநாள் ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் வைக்கும் போது நாங்க உங்களை திரும்ப இன்வைட் பண்றோம்னு நம்ம எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிடலாம். அப்ப யாரும் வரமாட்டாங்கல்ல. எது நடந்தாலும் 4 செவத்துக்குள்ள நம்மளோட முடிஞ்சு போயிடும்ல. கரெக்ட் மாதவி, நீ சொல்றது செம்ம ஷார்ப்பா இருக்குமா? மா, மொத்த ஃபங்க்ஷனையும் கேன்சல் பண்ணா அது ஏதோ பயந்துகிட்டு பண்ண மாதிரி ஆயிடும். வரவங்களை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம்ல. இது யாருக்கும் தெரியவும் போறதில்ல. என்ன சொல்றீங்க? அக்கா, அதெல்லாம் சரியா வருமா? ஒருவேளை நீ சொல்ற மாதிரி பண்ணா அம்மா பத்திரிக்கை கொடுத்த ஆளுங்க எல்லாம் வரமாட்டாங்க. ஆனா சூர்யா இன்வைட் பண்ணவங்க எல்லாம் வருவாங்களே, அதுக்கு என்ன பண்றது? என்னம்மா நீ உங்க அக்காவோட நீ ஷார்ப்பா யோசிக்கிற? வேண்டாம், அந்த மாதிரி எந்த யோசனையும் வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும். பாத்தியா, ஆல்ரெடி அத்தை கிட்ட பிளான் பி, பிளான் சி, பிளான் டி எல்லாமே ரெடியா இருக்கு. அத்தை, நீங்க ஆரம்பிங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்ச உடனே அவளை ஒரு நிமிஷம் கூட சும்மாவே விட்டுறக்கூடாது. யாரம்மா? நந்தினிய தானே? வேற யார பத்தி பேசுவேன்? இங்க பாரு, ஈவினிங் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு ஒருத்தி வருவா. அவளை மட்டும் அவங்க பார்த்தா ஒரு வேலைக்காரிய மருமகளா ஏத்துக்கிட்டியே, நீ பெரிய மனசு பண்ணி பெருந்தன்மையா நடந்துகிட்டேன்னு என்ன பெருமைப்படுத்துறேங்கிற பேர்ல டென்ஷன் ஆக்குவாங்க. அதனால யாரோட கண்ணுலயும் அவ படவே கூடாது. அது எப்படிமா முடியும்? அவளும் இங்கதானே இருப்பா? ஆமா, இங்கதான் இருப்பா. வேற எங்க போவா? ஆனா யாரு கண்ணிலையும் படாம அவளை சுத்தி சுத்தி அவளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இத பாரு மாதவி, அந்த மாதிரி பண்றதுக்கு நீ தான் பொறுப்பு. அதெல்லாம் கரெக்ட் தாமா. ஆனா எப்படி இருந்தாலும் சூர்யா அவ கூடவே தானே இருப்பான். கூப்பிட்டு பக்கத்திலேயே வேற வச்சுப்பான். அதுக்கு என்ன பண்றது? அவனுக்கும் இது அவன் அப்பாவோட ஃபங்க்ஷன் தானே. கண்டிப்பா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் பிஸியா தான் இருப்பான். அந்த கேப்ல அவன் கண்ணுலயும் அவ படாம அவளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். கண்டிப்பா அவளுக்கு என்னென்ன வேலையெல்லாம் சொல்லலாம்னு இப்பவே நான் லிஸ்ட் போட்டு எழுதி வச்சிடறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் சொன்னது நடக்கணும். இன்னைக்கு வர விஐபி அத்தனை பேருக்கும் அவன் ஒரு வேலைக்காரியா எடுப்படியா மட்டும்தான் தெரியணும். அவ்வளவுதான். சரிம்மா, இது எல்லாத்தையும் செஞ்சிடலாம். பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல முக்கியமே கேக் கட் பண்றதுதான் இல்லையா? அப்போ அத்தனை பேரும் கூடி நிப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த சூர்யா அந்த நந்தினி எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வந்துருவான்ல. அப்ப என்னமா பண்றது? கரெக்ட், இது பாயிண்ட். அத்த, என்னத்தை பண்றது? அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், கேளுங்க.
சூப்பர்மா, இதே மாதிரியே பண்ணிடுவோம். என்ன அப்ப அந்த வேலைக்காரி வராம நீங்க கேக் கட் பண்ண மாட்டீங்களா? ஆமா, வரட்டும். ஒருவேளை உனக்கு ரொம்ப அவசரம்னா நீயே கட் பண்ணு. இந்தா. நந்தினி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ண. வாட் நான்சென்ஸ்! அங்க டாடி கேக் கட் பண்ணாம உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ தேவையில்லாம இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? இல்ல சார், சேர் உன்னை அரேஞ்ச். யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னா? டாடி பர்த்டே கேக் கட் பண்ணும்போது நம்ம 2 பேரும் அங்க இருக்கணும்னு சொன்னா இல்லையா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? யார் சொல்லி பண்ற இதெல்லாம்? இல்ல சார், நான் தான் சேர். யாராவது பண்ண சொன்னாங்களா? இல்ல சார். சரி சரி, கீழே வா போலாம். இது வச்சுட்டு. ஒரு வாட்டி சொன்னா புரியாதா உனக்கு? வா. அதான் நான் பார்த்தேன். மாப்பிள்ளை சும்மா விடுவானா? எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருந்தாலும் மாப்பிள்ளை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்துடுவான். வாமா, எங்கம்மா போயிட்ட? இன்னும் கேக் வெட்டலையா சார்? அது எப்படி? இந்த வீட்டோட ஒரே மருமக நீ இல்லாம டாடி எப்படி கேக் கட் பண்ணுவாரு? உன்னை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொன்னதே டாடி தான். நந்தினி, இந்த நேரத்துல எங்கம்மா போன? இல்லங்க ஐயா, அது வந்து மேல சேர் எல்லாம் அரேஞ்சு. இந்த நேரத்துல கூடவா வேலை பார்ப்பேன்? நான் சொன்னல நம்ம 2 பேரும் இங்க தான் இருக்கணும்னு. இங்க பாரு, நான் சொல்ற வரைக்கும் நீ எங்கேயுமே நகரக்கூடாது, புரியுதா? டாடி, இப்ப கட் பண்ணுங்க டாடி. நந்தினி, மாதிரி இருமா, நான் வேணா கேக் சாப்பிட்ட அப்புறம் வரவா? ஐயோ மறைக்கிறாளே. என்னம்மா, இருந்த ஒரு சேர்ல அவங்க உட்காந்துட்டாங்க. என்னம்மா இங்க வந்து உட்காந்துட்டீங்க? நான் இல்லாம கேக்கை எப்படி கட் பண்றாருன்னு பாக்குறேன். come on. ஓகேவா? டாட், சூர்யா, நீ இந்த பக்கம் வா. அங்கயா? வா. ஓகே. நந்தினி, பக்கத்துல வா. இல்லங்க ஐயா, பரவாயில்ல. வாமா, சொல்றேன்ல, வா. அதான் டாடி சொல்றாருல்ல, வா இங்க வா. கம். போமா. வந்து நில்லு. டாடி, கம் ஆன், கட் பண்ணுங்க. ஓகே, கம் ஆன். யா. அத்தை, என்னத்த மாமா உங்களை விட்டுட்டு கேக் கட் பண்ணிடுவார் போல இருக்கே அத்தை. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear daddy. Happy birthday to you. Happy birthday daddy. Thank you. மா, ஐயோ, கேக்கு போச்சு. இந்தாம்மா. ஐயா, ஐயோ, ஏன் எங்களை கூட்டி விட்டு ஆகாதா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். Thank you, thank you. கல்யாணம், இங்க வா. அதான் வாங்கி வைக்கிறேன். பாத்தியாக்கா, முத கேக்கு ஒரு பையனுக்கா, 2வது கேக்கு மருமகளுக்கா. இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கே அவளை விடக்கூடாதுன்னு நினைச்சோம். கடைசியில எல்லாருமா சேர்ந்து அப்படியே அவளுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை நடத்துற மாதிரி பண்ணிட்டா பாத்தியா?
ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, எங்கேயும் போகாதீங்க, இப்போ வந்துடுறேன். என்னடா 2 minutes. எங்க போறோம்? முருகா எம்பெருமான் ஆண்டவா, பழனி ஆண்டவா, பழமுச்சோல ஆண்டவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்ற ஆண்டவனுக்கு அரோகரா, சாமிமலை ஆண்டவனுக்கு அரோகரா, தோரணமலை ஆண்டவனுக்கு அரோகரா. முருகா ஞான பண்டிதா, இன்றைய பொழுது எனக்கு என்னை சுத்தி இருக்க எல்லாருக்கும் நல்லபடியா அமைச்சு கொடு முருகா ஆண்டவா. பழனி அத்தா, என்னண்ணே இது எப்ப நடந்துச்சு? எதுத்தா சாமி? மாலைலாம் போட்டிருக்கீங்க? அதுவா தாய் சாமி, இந்த நான் வந்து சொல்றேன், இந்த வரேன் சாமி. முருகா, அது வந்து அம்மாடியே திடீர்னு இல்லத்தா, நான் 20 வருஷம் மாலை போட்டுருக்கிற ஆளு தான். போன வருஷம் ஏதோ கால சூழ்நிலை மாலை போட தவறி போச்சு. அப்படியா அண்ணே? ஏற்கனவே நீங்க ஆள் பார்க்கவே தன்மையா இருப்பீங்க, மாலை போட்டது அதுவுமா இன்னும் சாந்தமா அமைதியா தெரியுறீங்க. ஆமா தாயி, நான் ஊரில் இருக்கும்போது பசங்கள்லாம் சேர்ந்து விளையாட்டா நம்மளும் மாலை போட்டு பாத யாத்திரை போயிட்டு வருவோம்னு ஆரம்பித்தது. அன்னைக்கு நடக்க ஆரம்பித்ததா வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கேன் தா. நடந்து இன்னையோட 20 வருஷம் நடந்துகிட்டு இருக்கேன் தாயி. போன வருஷம்தான் காலுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சு, நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. மறுபடியும் அப்போ முருகன் ஏன்டா அங்கேயே கிடக்கிற, வாடா என்னை பார்க்கன்னு கூப்பிட்டுட்டான். அதான் இன்னைக்கு என் அப்பா முருகனை பார்க்கறதுக்காக மாலையை போட்டுட்டேன். நல்லதுதானே, வருஷம் ஒரு தடவை இப்படி ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது மனசு அமைதியாகும். தாத்தா, அது இன்னும் உண்மைதான் தாயி. என் அப்பா முருகனை பார்த்துட்டு வந்தால இந்த அண்ணனுக்கு மனசுக்கு அவ்வளோ நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குதாயி. அப்படின்னா வீட்டுல கவுச்சி சமைக்க கூடாது? ஆமா தாயி, நம்மளாம் சொன்னா இந்த வீட்டுல நடக்குமா தாயி? அது இங்க கவுச்சி சாப்பிடாம இருப்பாங்க. என்ன கல்யாணம் ஐயா? மாலை போட்டி அதுக்குள்ள? ஆமாங்க ஐயா. சரி, காஃபி எடுத்துருவா. ஆகட்டும். மார்னிங் டாட். குட் மார்னிங் டா. எனக்கு ஒரு காஃபி. சரிங்கய்யா. எனக்கு ஒரு காஃபி. சரிங்கய்யா. என்ன டாட்? என்ன டாடி இது? என்ன இது, எப்படி ஆச்சு? இது எப்படி டாட் கிழிஞ்சது? நந்தினி, இங்க வா. இது யாரோட வேலை? இது யார் செஞ்சது? தெரியல சார், நானே இப்பதான் பாக்குறேன். நான் மாட்டி வச்ச போட்டோவை யார் கிழிச்சது? டாடி, யார் டாடி கிழிச்சது? எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும். சொல்லுங்க டாடி, யார் இந்த வேலையை பண்ணது? எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இருக்கிறதா வேணாமா? எனக்கு இப்ப தெரியணும் டாடி, எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும் யார் இந்த வேலை பார்த்தது. ஏய் சூர்யா, இப்ப எதுக்குடா இப்படி கத்திட்டு இருக்க? காலையில எந்திரிச்சதும் நடு வீட்டுல நின்னு கத்தணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். இதெல்லாம் வேண்டுவாங்க. யாரோட வேலை இது? என்னம்மா என் மூஞ்சிவே காணோம்? ஏய் சூர்யா, என்னடா இப்படி கிழிஞ்சிருக்கு? அதத்தான் நானும் கேக்குறேன். நேத்து நான் மாட்டின போட்டோ இன்னைக்கு கிழிஞ்சிருக்கு. இது யாரோட வேலைன்னு கேக்குறேன். ஏய் சூர்யா, சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. ஏய், எனக்கு ஒண்ணும் தெரியாது. மாப்பிள்ள அடிக்கிற மாதிரி பார்க்காத, நானே ஒரு பையனா குழி மாப்பிள்ள, நான் எதுக்கு அதை போய் கிழிக்க போறேன்? அதுவும் இல்லாம அந்த போட்டோல தான் நான் கொஞ்சம் அழகா இருக்கேன். அதுவும் மாதவியோட ஜோடி போட்டு பாடி கேட்ட நின்னது சூப்பரா இருந்தது. அதை போய் எவன் கிழிச்சா சொல்லு மாப்பிள்ள, அவனை ஒரு வழி ஆக்கிறான். நான் நம்ப மாட்டேன் ஷார்ப்பு, நீ எப்படி சொன்னாலும் நம்ப மாட்டேன். இந்த வீட்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் நடக்குதுன்னா அது கண்டிப்பா உங்க 3 பேரோட வேலையா தான் இருக்கும். தனியா மாட்டல, ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு, இல்லனா இந்த வீட்ல நடக்கிறது வேற. நாளை உடைச்சு வேற மாதிரி நடக்க விட்டுருவானோ. டேய், நீ என்ன எங்களை பிடிச்சு மிரட்டிட்டு இருக்கற? அதான் நாங்க இல்லன்னு சொல்றோம்ல. ஒரு வேளை கிழிச்சா ஆமா நாங்க தான் கிழிச்சோன்னு சொல்ல போறோம். அப்ப சொல்லு. அதான் சொன்னனே, நாங்க பண்ணல. அப்ப வேற யார் பண்ணா? வேற யார் பண்ணா? டாடி பண்ண மாட்டாரு, கல்யாணம் பண்ண மாட்டான். வேற யார் பண்ணிருப்பா?
ஆ, யார் கிழிச்சாங்கன்னு சொல்லாம இங்க இருந்து அசைய முடியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் தான் பண்ணேன். நான் தான் கிழிச்சேன். அதை உன்னால என்ன பண்ண முடியும்? யார கேட்டு அதுல கைய வச்சீங்க? அது நான் ஆசையா செஞ்சது. அது எப்படி நீங்க கிழிக்கலாம்? எப்படி கிழிக்கலாமா? ஏன்டா கிழிக்க கூடாது? ஏன் கிழிக்க கூடாது? இது என்னோட வீடு, என்னோட ஹால். இங்க சம்பந்தமே இல்லாத ஒருத்தியோட போட்டோ அத கொண்டு நீங்க வைப்ப, அதை நான் வேடிக்கை பார்க்கணுமா? அதுவும் என் குடும்பத்தோட அவளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. அதுக்கு ஏதாவது அவளுக்கு தகுதி இருக்காடா? இதை எத்தனை வாட்டி உன் மூஞ்ச பார்த்து கேட்ட, அதுக்கு பதிலே கிடையாதுல்ல. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கூத்தடிச்சுட்டே இருப்ப, அதை நான் வேடிக்கை பார்க்கணுமா? முடியாது. அதுக்காக தான் கிழிச்சு போட்டேன். முருகா, யானை பண்டிதா, என் கன்னிச்சயம் ஐயா, உனக்கு மாலை போட்ட நேரம் எந்த தடையும் தடங்களும் இல்லாம உன்னை பார்க்க வரணும் ஐயா. முருகா, யோ, குடிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்னத்தையா என் கழுத்துல போட்டிருக்க? ஊத்து முருகா, ஊத்தியாச்சு போட்டாச்சு, கண்ணை தரங்க. என்ன? இதென்ன ஏதோ மாலை போட்டிருக்கீங்க? இது எப்படி என் கழுத்துல வந்துச்சு? என்ன அது? ஏய், என் சரக்குங்க. யோ, கல்யாணம். வெற்றிவேல் முருகனுக்கு, 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 முருகனுக்கு. புரியல. என்ன கண்ணை மூட சொல்லிட்டு நீங்க 3 பேரும் இதான் பண்ணிருக்கீங்களா? என்ன நடக்குதுங்க? ஏய், எங்கடா சரக்கு பாட்டில்? சாமி, சின்னையா சாமி, நீங்க சாமி ஆயிட்டீங்க. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கொடுங்க சாமி, அதை கொடுங்க சாமி. ஏய், உன்னை நம்பி சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வர சொன்னா. இங்க வாங்க சாமி. தோரணமலை ஆண்டவனுக்கு அரோகரா, திருத்தணி ஆண்டவனுக்கு அரோகரா, பாதாள செம்பு முருகனுக்கு, விராலிமலை முருகனுக்கு, என்னடா பண்ணிக்கிட்டு அரோகரா, வெள்ளக்கோட்டை முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, 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 சூர சம்காரனுக்கு. நிறுத்துங்க, நிறுத்துங்க. மாலை போட்டா கலட்ட கூடாது, சாமி குத்தமாயிரும் சாமி. ஆமா சாமி. சாமி சாமி, டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ நீங்க மாலை போட்டிருக்கீங்க, சாந்தமா இருக்கணும், கோவப்படக்கூடாது. என்ன விளையாடுறியா? என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா நந்தினி? டேய், அரஞ்சனா எல்லாம் உள்ள. சாமி சரக்குலாம் இல்ல சாமி, இந்த வேஷ்டி மட்டும் தான் இருக்குது சாமி. ஆமா சாமி, எல்லா ஏற்பாடும் நான் தான் செஞ்சேன். உங்களுக்கு மாலை போடுறதா நான் தான் வேண்டிக்கிட்டேன். சாமி 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 சாமி, கோவப்படுறது ரொம்ப தப்பு. பெரிய சாமி, எடுத்து சொல்லுங்க. முருகா, குருசாமி, நான் சொல்றேன், கோவப்படக்கூடாது, ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கும். அப்படி எல்லாம் கை நீட்டாதீங்க முருகா, கையை உள்ள வைங்க. சும்மா 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 இருயா, உனக்கு இருக்கு. நீதான் இதெல்லாம் பண்ண. முருகா, சாமி, என்னடா கொஞ்சம் சாமி கட்டி வேட்டி கட்டது சாமிக்கு முடிஞ்சு. சாமி, என்ன பிளஸ் பண்ணுங்க சாமி. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? முருகா, தோரணமலை ஆண்டவா அரோகரா. யோ, என்ன ஏமாத்தி என் கழுத்துல மாலையை போட்டா அது எப்படி மாலை போட்டதா இருக்கும்? செல்லவே செல்லாது. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் கேட்டு தான் போறேன். கட்டிடுவேன். என்ன? சாமி சாமி, கட்டாதீங்க. நீங்க இப்ப மாலைய கழட்டினா அது என்னதான் வந்து பாதிக்கும். என்னதான் மாலை போட்டிருக்கிறது நீங்களா இருந்தாலும் வேண்டது நான் தானே. அப்புறம் சாமி என்ன தண்டிச்சிரும். வேணாமா, தயவு செஞ்சு கட்டிடாதீங்க சாமி. நீ பாத்து கந்தனுக்கு, ஆண்டவனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, தோரணமலை முருகனுக்கு. டேய் மச்சான், டேய் என்னடா இது? என்ன நந்தினி என்ன பண்ணி வச்சிருக்க? எல்லாம் முருகனுடைய செயல். டேய், நான் உங்களுக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ணிருக்கேனா? ஏன்டா தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாமி சாமி, அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி. இத புடிங்க. இத புடிங்க. சாமி எங்க கொடுங்க. சாமி கொடுங்க. அந்த அண்ணா, அந்த இது புடிங்க. உள்ள வை. நந்தினி இப்படி பண்ற? டேய், இதெல்லாம் என்னடா? சாமி, நீங்க மாலை போட்டாச்சு. நீங்க இனிமே தண்ணி குடிச்சாலும் சாப்பிட்டாலும் தனி தட்டு தனி சம்பு தான் பயன்படுத்தினேன். அப்புறம் சாமி, முக்கியமா கவுச்சி சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்மள சாமி முருகனுக்கு மாலை போட்டிருக்கோம்ல சாமி. ஆமா சாமி. டேய் சாமி, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் முருகனுக்கு, மயிலை முருகனுக்கு, முட்டை தருப
சித்திர நகையத்திக்கிற சக்தி திறமண முத்து குருவித்து குருபரேன ஓதும் முருகா அக்கா நாம ஒரு தடவை மகாபலிபுரத்துல லாப்ஸ்டர் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோமே மறுபடியும் அதே மாதிரி சாப்பிடலாமா சொல்லுக்கா சரி சரி சொல்லு சொல்லு சுரேகா என்னம்மா பேசுற வீடு பூரா விபூதி வாசனை அடிக்குது நீ என்னமோ லாப் ஸ்டார் டாப் ஸ்டார் பேசிட்டு இருக்க சும்மா இருமா ஏமா மாதிரி நீ சொல்ல மாட்டே ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா உங்களுக்கு மட்டும் தனியா விபூதி ஸ்மெல் வருதா எனக்கு மூக்கு கொஞ்சம் நீளம் அதான் வாசனை அடிக்குது ஏமா நான் எல்லாம் சொன்னா நம்ப மாட்டியா என்ன நீங்க வல்லக்கோட்டை முருகனுக்கு தோரணமலை ஆண்டவனுக்கு திருத்தணி ஆண்டவனுக்கு பாதாள செம்பு முருகனுக்கு விராலிமலை முருகனுக்கு வல்லக்கோட்டை முருகனுக்கு கந்தனுக்கு ஆண்டவனுக்கு திருப்போரூர் முருகனுக்கு மயிலை முருகனுக்கு நான் சொல்லல வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு பழனி முருகனுக்கு கந்தனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு காவக்கடவர் கதறானே அக்கா என்னக்கா இது இது எப்ப நடந்துச்சு ஏய் அதாண்டி எனக்கும் ஒண்ணுமே புரியவே இல்ல சும்மாவே மாப்பிள்ளை என்ன கூப்பிட்டு வச்சு கலாய்ப்பான் இப்ப மாலை வேற போட்டான் இனி என்ன நாட்டகாசம்லாம் பண்ண போறோம்னு தெரியலையம்மா செந்தில் ஆண்டவருக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு வாரணாமலை முருகனுக்கு பழனி ஆண்டவனுக்கு திருப்போரூர் முருகனுக்கு ஏமாது என்ன உன் தம்பி திடீர்னு மாலை போட்டான் என்னவாமா இருக்கும் நான் எது கேட்கறேன்னா அவ வழக்கமா ஒரு விஷயத்த பண்ணனா அதுல ஏதாவது உள்குத்து இருக்குமா அதுல என்ன 2 வெளிக்குத்து குத்துவான் என்ன நான் அடி வாங்குறத பத்தி பேசினா இவ என்னத்தையும் தேடிட்டு இருக்காளே எதுக்கு இவன் இப்ப மாலை போட்டான் தெரிஞ்சிருந்தா நான் கூட மாலை போட்டிருப்பேன் ஒரு 48 நாளைக்கு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன சாமி சாமி சாமின்னு கூப்பிடுறத கேட்கறதுக்கு அப்படியே ஆனந்தமா இருக்கும் ரொம்ப முக்கியமா நீ என்ன சாமின்னு கூப்பிட பாரு அதை நினைச்சாலே காதுல தேன் பாயுமா என்ன நம்ம பாய வேண்டியதாச்சு காணுமே பெருசா ஒண்ணு டேமேஜ் ஆகல என்னது ஏமா நான் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன் நீ என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படி யாரமா தர்ற சுரேகாவையா செருப்பு நோ நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு செருப்பு அது இதுங்கிற ஏங்க நான் என் செருப்பு காணுமேன்னு தேடிட்டு இருக்கேன்னு சொல்றேன் ஏமா வீட்டுக்குள்ள போடுற செருப்பு தானம்மா இங்க எங்காச்சும் கிடக்கும் பாரு இல்லையே ஐயோ என்னம்மா ஏன் செருப்பி காணோம் உங்கள்தையும் காணுமா ஆமா காணுமே இங்கதானே விட்டேன் அக்கா என் செப்பல் ஏதாவது ஒரு ரூம்ல விட்டுட்டு போயிட்டேன் நாங்களே இங்க செருப்பு காணோம் தேடிட்டு இருக்கோம் இவ வேற வந்துட்டா அக்கா ஏன் செருப்பையும் காணோம்க்கா அது எப்படி ஒரே நேரத்துல 3 பேர் செருப்பும் காணாம போகும் அதுவும் ரூம்குள்ள இருந்த செருப்பு எப்படி காணாம போகும் ஒருவேளை ஏதாவது வெளியில இருக்கா கீழே வாங்க என்னன்னு பாப்போம் வாங்க வாக்கிங் போயிடுச்சா என்ன எனக்கு இவங்க வாங்கி தந்ததே ஒரு ஜோடி செருப்பு தான் என்ன பண்ணுவேன் எங்கடி ஏமா செருப்பை காணும்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா இந்த கேஸ் ஏத்துக்க மாட்டாங்களோ ஏங்க இதோ ஆடா இங்க கிடக்குதா சரி வாங்கம்மா எல்லாரும் ஆளாக்கு போட்டுக்கங்க டேய் கல்யாணம் கல்யாணத்துக்கு செருப்பு கொடுப்பறியா அவனே போட்டு வச்சிருக்கான் எப்படி கல்யாணம் கூப்பிடுறாங்களா சீக்கிரம் வாப்பா சாமி கூப்பிட்டுக்கல என்ன சாமி என்ன இது அதுவா செருப்பு இது தெரியாத உங்களுக்கு நான் என்ன பட்டு போடவ நான் சொன்னேன் இது எங்க ரூம்ல இருந்த செருப்பு இங்க எப்படி வந்துச்சு அதானே தெரியல சாமி ஒருவேளை அம்மா சாமி நீங்களே தெரியாம கொண்டாந்து இங்க விட்டுட்டீங்களா எங்களுக்கு எதிரா மறதி அது எப்படி 3 பேருக்கு ஒண்ணா மறதி வருமா சாமி நீங்க சொல்ற வாஸ்தவம் தான் அப்ப எப்படி அங்க இருந்த செருப்பு நாங்க உன்ன கேள்வி கேட்டா அதே கேள்வி திருப்பி எங்களை கேக்குறியா அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தானே முடிச்சிட்டு நான் தான்மா இங்க எடுத்துட்டு வந்து போட்டேன் நான் தான் போட்டேன் நீ தான் வச்சியா ஆமாம்மா நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை செஞ்ச இல்லம்மா வீட்ல 1க்கு 2 சாமி இருக்காங்க வீடு சுத்தபத்தமா இருக்கணும்ல அதான் வீட்டுக்குள்ள செருப்பு போடுறது நல்லா இருக்காதுன்னு வெளியே கொண்டு வந்து போட்டேன் பாத்தியாக்கா திமிரு இவன் எப்படிக்கா நம்ம செருப்புல கை வைக்கலாம் கால் வைக்கிற செருப்புல கை வச்சிருக்கான் ஏய் முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் நீயே இந்த செருப்பு மாதிரி தான் அப்படி பார்த்தா இந்த வீட்டுக்கு வெளியில கிடக்க வேண்டியது முதல்ல நீதான் என்ன தைரியம் இருந்தா எங்க செருப்பெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க போட்டிருப்ப
யார்கிட்ட நீ பெர்மிஷன் கேட்ட Atleast என்கிட்ட வந்து கேட்டுக்கலாமே. அம்மா சாமி தங்கச்சி சரியாதனமாக சொல்லுது, அது ஒன்றும் தப்பு இல்லையம்மா. மாலை போட்ட வீட்டுக்குள்ள செருப்பு போடக்கூடாதுன்னு நியாயம் தானே சாமி. வாய் மூடு. நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன அவளுக்கு ஜால்ராவா? ஐயோ, சாமி எனக்கு ஜாலரெல்லாம் போட தெரியாது. ஊர்ல நடக்கிறதானே சாமி சொன்னேன். உன்னை யாரும் இங்க கேட்கல. பேசாம நில்லு. ஆனா ஒண்ணுக்கா, இவளுக்கு ஜாலர் அடிக்க இந்த வீட்டுல திருமண பக்கம் எல்லாம் ஆள் இருக்கு. நமக்கு தான் ஒரு அளவு இல்ல. ஏமா அப்படி சொல்கிறேன்? நான் இல்லை இருதும் வேஸ்ட்டுங்கிறியா? சரி அதெல்லாம் விடுமா. செருப்பு மேட்டருக்கு இப்போ வருவோம். இப்போ நான் செருப்பை போட்டுக்கவா வேணாமா? இல்லைங்க ஐயா, வேண்டாம். மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் வீட்டுக்குள்ள செருப்பு போட வேண்டாங்க ஐயா. அப்போ ஷூ போட்டுக்கவா? ஏய், அதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருடி? அங்க என்ன சத்தம்? ஆ? ஐயோ, ஆனால் என்ன? மாலை போட்டுக்கனால அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.